நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் 1ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் வெள்ளி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இந்த உன்னதமான நாளில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படக்கூடிய தோமையார் அவர்களுடைய விழாவினை அகமகிழ்ந்து அக்களிப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் இந்த முதல் வெள்ளியில் இயேசுவினுடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாளில் நம்முடைய தடைகள், பாவங்கள், நம்முடைய குற்ற உணர்வுகள், உடல் நோய்கள், பாவ சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலை பெறுவதற்காக இயேசுவின் நாமத்தினால் நாம் துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை நாம் புகழ அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திற்கு அற்புதமான வல்லமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அங்கு கடவுளுடைய பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. எப்படி நம்ம வீடுகளில் கணவன் மனைவி தன்னுடைய கணவரை பெயரை சொல்லாமல் ஒரு விதமான அடைமொழி வச்சு கூப்பிடுவாங்களோ, அதே போல ஆண்டவருக்கு அதோனாய் என்று சொல்லி அங்கு ஆண்டவரை கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை அப்பா என கூப்பிடுறாரு, பெயர் சொல்லி அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் பெயரால் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்று ஆண்டவர் சொல்றாரு. எதை செய்தாலும் எதை சொன்னாலும் நீங்க என்னுடைய பெயரால் செய்யுங்க, சொல்லுங்க என்று குறிப்பிடுகிறார். கொலைசீருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 இப்படியாக வாசிக்கிறோம். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகளில் பொது வாழ்க்கை 3 ஆண்டுகள். அந்த 3 ஆண்டுகளில் தன்னுடைய சீடர்களுக்கு இதுதான் கற்றுக் கொடுக்கிறார். என் பெயரால் கேளுங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதை கடந்து இயேசுனுடைய பெயரால் ஒன்று சேர வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 20 வாசிக்கிறோம். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அதே போல இயேசுவினுடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது அங்கு அடையாளங்கள், வல்ல செயல்கள் நடக்கக்கூடியதை நம்ம திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 4 பார்க்கிறோம். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும் அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெற செய்யும் என்று சொல்லி அங்கு திருத்துதர்கள் மன்றாடக்கூடியதை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இன்றைக்கு நாம இயேசுவின் நாமத்தினால கூடி வந்திருக்கிறோம். ஆகவே
இயேசுவின் நாமத்தை துதிக்கின்ற பொழுது கட்டுகள் உடைகிறது, தடைகள் விலகிறது, பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். உடல் நோயிலிருந்து நாம் அற்புதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த வேளையில எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 20 வாசிப்பது போல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அங்கு பவுலடியார் நமக்கு எடுத்துரைக்கிறார். அதே போல எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 15 எப்படியாக வாசிக்கிறோம், அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும் என்று அங்கு எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த வேளையில எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இயேசுவின் பெயரால் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கக்கூடிய இடம், ஒருவேளை பயணித்துக் கொண்டிருக்கலாம், வீடுகளில் ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இயேசுவினுடைய பெயரால் நம்ம ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த காணொளி வாயிலாக ஆண்டவர் நம்மை ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை துதிப்பதற்காக, நம்முடைய காணிக்கைகளை புகழ்ச்சி வழியாக செலுத்துவதற்காக, நம்முடைய நோய்கள், உடல் பாரங்கள், எல்லா விதமான கட்டுகள், மேட்டிமைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில நாம் எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 20 வாசிக்க கேட்டது போல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற அந்த இறைவார்த்தைக்கு நாங்க இதோ இந்த ஆராதனை பாடல் வழியாக, இயேசுவே ஆண்டவரே, இதோ உம்முடைய பெயரால் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே, உம்முடைய பெயரால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒருமனப்பாட்டோடு ஒருமித்த மனநிலையோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதி கன மகிமைகளை, ஆராதனைகளை, புகழ்ச்சி பலிகளை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நன்றி பெருக்கோடு இந்த பாடல் வழியாக ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். எங்கள் மீட்பரே இயேசு தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்கள் மீட்பரே இயேசு தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எனக்காய் மரித்தவரே, வாழ்வு தருபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எனக்காய் மரித்தவரே, வாழ்வு தருபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியை தருபவரே, எமை என்றும் காப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியை தருபவரே, எமை என்றும் காப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, கரங்களை சேர்த்து அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென்.
ஆமேன் ஆமேன் இயேசுநாதா, ஆமேன் ஆமேன் தெய்வ பிதா, ஆமேன் ஆமேன் இயேசுநாதா நித்திய பிதாவே. கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் இயேசுநாதா, ஆமேன் ஆமேன் தெய்வ பிதா, ஆமேன் ஆமேன் இயேசுநாதா நித்திய பிதாவே. ஆமேன் ஆமேன் இயேசுநாதா, ஆமேன் ஆமேன் தெய்வ பிதா, ஆமேன் ஆமேன் இயேசுநாதா நித்திய பிதாவே. ஆமேன் ஆமேன் இயேசுநாதா, ஆமேன் ஆமேன் தெய்வ பிதா, ஆமேன் ஆமேன் இயேசுநாதா நித்திய பிதாவே, நித்திய பிதாவே. ஆம் பிரியமான அன்பு சகோதரரே சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 17 இப்படியாக வாசிக்கிறோம். 72 பேர் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றனவே என்று சொல்லி அங்கு இயேசுவின் நாமத்தினால பேய்களை ஓட்டக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் விடுதலை கொடுக்கிற நாமமாக இருக்கிறது. உடல் சுகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற நாமமாக இருக்கிறது. பேதுரு சொல்றாரு திருத்துதர் பணிகள் புத்தகத்துல, எனக்கிட்ட பொண்ணோ பொருளோ இல்ல, மாறாக இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், எழுந்து நட என்று சொல்லி ஏதோ நடக்க முடியாத அந்த நபருக்கு ஆண்டவர் அங்கு பேதுரு இயேசுவின் நாமத்துல விடுதலை கொடுக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில ஏதோ இயேசுவின் நாமத்தினால் நாம் துதிக்கின்ற பொழுது தடைகள் நீங்குகிறது, கட்டுகள் உடைகிறது, அடிமை சங்கிலி உடைகிறது, பாவ சங்கிலி உடைகிறது, வியாதியின் சங்கிலிகள் எல்லாவற்றிலிருந்து நாம் வந்து விடுதலை பெறுகிறோம். ஆகவே எல்லா விதமான அடிமைத்தனங்களையும் நோய்களையும் உடல் சார்ந்த போராட்டங்கள், மனம் சார்ந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே தடைகள் நீங்கட்டுமுடைய நாமத்தில் ஆண்டவரே, அடிமை சங்கிலி நீங்கட்டுமுடைய நாமத்தில் ஆண்டவரே, பாவ சங்கிலி நீங்கட்டுமுடைய நாமத்தில் ஆண்டவரே என்று சொல்லி எல்லா விதமான பாவங்களையும் குற்ற உணர்வுகளையும் அடிமைத்தனங்களையும் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே, கட்டுகள் விலகட்டும் ஆண்டவரே, தடைகள் விலகட்டும் ஆண்டவரே, நோய்கள் மாறட்டும் ஆண்டவரே, இயேசுவே என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால அப்படி ஒன்று கோடி ஆண்டவர் எப்படி இந்த பாடல் வழியாக கரங்களை தட்டி அப்படி ஆராதித்து பாடுவோமா? கரங்களை தட்டி. தடைகள் நீங்கட்டும் கட்டுகள் உடையட்டும், தடைகள் நீங்கட்டும் கட்டுகள் உடையட்டும், இயேசு நாமத்தில் இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தில் இயேசு இரத்தத்தால் தடைகள் நீங்கட்டும் கட்டுகள் உடையட்டும், தடைகள் நீங்கட்டும் கட்டுகள் உடையட்டும், இயேசு நாமத்தில் இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தில் இயேசு இரத்தத்தால் அடிமை சங்கிலி உடையட்டும், இயேசு நாமத்தில் அடிமை சங்கிலி உடையட்டும், இயேசு நாமத்தால் பாவ சங்கிலி உடையட்டும், இயேசு நாமத்தால் பாவ சங்கிலி உடையட்டும், இயேசு நாமத்தால் வியாதி சங்கிலி உடையட்டும், இயேசு நாமத்தால் வியாதி சங்கிலி உடையட்டும், இயேசு நாமத்தால் இயேசு நாமத்தால், இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால், இயேசு இரத்தத்தால் தடைகள் நீங்கட்டும் கட்டுகள் உடையட்டும், தடைகள் நீங்கட்டும் கட்டுகள் உடையட்டும், இயேசு நாமத்தில் இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தில் இயேசு இரத்தத்தால். ஆமென் ஆமென் இயேசுநாதா, ஆமென் ஆமென் தெய்வ பிதா, ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்திய பிதாவே. ஆமென் ஆமென் இயேசுநாதா, ஆமென் ஆமென் தெய்வ பிதா, ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்திய பிதாவே. ஆமென் ஆமென் இயேசுநாதா, ஆமென் ஆமென் தெய்வ பிதா, ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்திய பிதாவே. ஆமென் ஆமென் இயேசுநாதா, ஆமென் ஆமென் தெய்வ பிதா, ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்திய பிதாவே.
நித்திய பிதாவே, நித்திய பிதாவே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் கட்டுகள் விலகுகிறது, தடைகள் விலகுகிறது, அடிமை சங்கிலி விலகுகிறது, நோய்கள் மாறுகிறது. ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாய், ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தினால் எங்களை தாங்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே தெய்வமே, லேவியர் புத்தகம் அதிகாரம் 16 மற்றும் 17 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக இதோ குருவானவர் அங்கு பாவம் போக்கும் ஆட்டை ஒப்புக் கொடுக்கிறார். அதே போல மக்களுக்கு அங்கு பலியை ஒப்புக் கொடுப்பதற்கான அந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே அன்பு தகப்பனே, இதோ புதிய ஏற்பாட்டில் இயேசுவே ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியாக ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களுக்கு நீர் விலை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களை பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே எல்லா விதமான சாப கட்டுகள் இருந்தும், எல்லா விதமான தடைகள் இருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீர். ஆண்டவரே நோயிலிருந்து சுகம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே பொருளாதார தடைகளை நீக்கி இருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இதோ உம்முடைய திருக்கரத்தால் எங்களை தாங்கும்படியாய், எங்களை கழுவும்படியாய், ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு திருக்கரத்தால் தாங்கி என்னை, ஆண்டவரே என்னை பெருமலை போல என்னை நிரப்பும். ஆண்டவரே உம்முடைய திருரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே என்று சொல்லி அடியே வல்லமையோடு ஒப்புக் கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே உம்முடைய திருரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களில் இருந்தும், எல்லா விதமான சாபங்களில் இருந்தும் எங்களுக்கு உம்முடைய திருரத்தம் விடுதலை கொடுப்பதாக என்று சொல்லி அப்படியே வல்லமையோடு ஒப்புக் கொடுத்த கரங்களை தட்டி இதோ இந்த ஆராதனை பாடல் வழியாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தமே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. பாவமெல்லாம் நீங்கிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும், தாவமெல்லாம் நீங்கிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும். திரு ரத்தத்தால் கழுவிவிடும், திரு ரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். வியாதியெல்லாம் மாறிடட்டும், தீமையெல்லாம் விலகிடட்டும். வியாதியெல்லாம் மாறிடட்டும், தீமையெல்லாம் விலகிடட்டும். திரு ரத்தத்தால் கழுவிவிடும், திரு ரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம்.
திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. திரு ரத்தத்தால் கழுவிடுமே. திரு ரத்தத்தால் எம்மை கழுவிடுமே. இயேசுவின் ரத்தம். ஆமென் ஆமென் இயேசுநாதா. ஆமென் ஆமென் தெய்வ பிதா. ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்ய பிதாவே. ஆமென் ஆமென் இயேசுநாதா. ஆமென் ஆமென் தெய்வ பிதா. ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்ய பிதாவே. நித்ய பிதாவே. நித்ய பிதா. ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமம் எப்படி நமக்கு எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறது என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில கடவுளுடைய நாமம் நமக்கு எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால நம்ம தூய ஆவியாளர் பெற்றுக் கொள்ளப் போகிறோம். என் பெயரால் தந்தை அனுப்புவது தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியில் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில ஆண்டவரே, இதோ உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறார். ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் செய்கிறார். தகப்பனே, எங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிறார். ஆண்டவரே, உருவற்றி இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே புதிய வாழ்வை புது படைப்பாக எங்களை உருமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, தெய்வமே, உம்முடைய ஆவின் வல்லமையினால் உம்முடைய கொடைகளால் வரங்களால் எங்களை நிரப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவே தகப்பனே, உம்முடைய அபிஷேகம் அக்கினியா எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளாய் எண்ணெய் ஒளியாக கடந்து வரட்டும். ஆண்டவரே, பெரும் காற்றாக கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அக்கினி நாவாக கடந்து வரட்டும். ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு அடியே ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக அடி ஒப்பு கொடுத்து ஆவியானோடு துணை வேண்டி வழிகாட்டுதலை வேண்டி அப்படி எல்லாரும் கரங்களை மேலே எடுத்து கரங்களை தட்டி அப்படியே பாடுவோமா? பரிசுத்த ஆவியின் கொடைகளால் வரங்களால் என்னை நிறைத்தருளும். தெய்வீக சக்தி ஆன்மீக சக்தி என்னில் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியின் கொடைகளால் வரங்களால் என்னை நிறைத்தருளும். தெய்வீக சக்தி ஆன்மீக சக்தி என்னில் நிரப்பிடுமே. ஆவியில் நிறைத்திடும் அபிஷேகம், அக்கினியில் நிரப்பிடும் அபிஷேகம். ஆவியில் நிறைத்திடும் அபிஷேகம், அக்கினியில் நிரப்பிடும் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் கொடைகளால் வரங்களால் என்னை நிறைத்தருளும். தெய்வீக சக்தி ஆன்மீக சக்தி என்னில் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியின் கொடைகளால் வரங்களால் என்னை நிறைத்தருளும். தெய்வீக சக்தி ஆன்மீக சக்தி என்னில் நிரப்பிடுமே. தெய்வீக சக்தி ஆன்மீக சக்தி என்னில் நிரப்பிடுமே. ஆமென் ஆமென் இயேசுநாதா. ஆமென் ஆமென் தெய்வ பிதா. ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்ய பிதாவே. ஆமென் ஆமென் இயேசுநாதா. ஆமென் ஆமென் தெய்வ பிதா. ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்ய பிதாவே. ஆமென் ஆமென் இயேசுநாதா. ஆமென் ஆமென் தெய்வ பிதா. ஆமென் ஆமென் இயேசுநாதா. ஆமென் ஆமென் தெய்வ பிதா நித்ய பிதாவே. நித்ய பிதாவே. நித்ய பிதாவே. நித்ய பிதாவே. வல்லமையோடு இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி
அப்படி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதோ உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எபேசியர் எழுதிய புத்தகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல, அன்பு ஆண்டவரே, இயேசுவின் கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று எபேசியர் எழுதிய புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 20 நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 41 வாசிக்கிறோம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் நாம் இயேசுவின் நாமத்தினால ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் இப்படி கரங்களை மேலே உயர்த்துவோமா? கரங்களை மேலே உயர்த்தி, எல்லா பெயருக்கும் மேலான பெயர் இயேசுவின் நாமம். ஆகவே அந்த ஆண்டவருக்கு இதோ இந்த வேளையில் அப்படி கரங்களை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால நாம் இதுவரை பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள், கடந்த மாதம் முழுவதுமாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்காக நம்ம ஒப்பு கொடுத்தபடி துதிப்போம் மக்களே. எல்லாம் அப்படி கரங்களை மேலே உயர்த்தி அப்படியே சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எதை செய்தாலும் எதை சொன்னாலும் என் பெயரால் நீங்கள் கேட்பீர்கள் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் எல்லா விதமான கட்டுகளும் விலகி இருக்கிறது ஆண்டவரே. எல்லா விதமான பேய்களும் ஓடி இருக்கிறது ஆண்டவரே. அந்தகார இருளின் ஆதிக்கத்திலிருந்து, பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது ஆண்டவரே. அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை நான் பாதுகாப்பேன் என்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய பெயரை நாங்கள் அறிந்துள்ளதால், உம்முடைய பெயரை நாங்கள் அறிக்கையிடுவதால் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் பாதுகாப்பானவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்ததற்காக, இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்ததற்காக ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை எல்லாம் ஆண்டவர் உம்முடைய நாமத்தினால் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து சூழ்ந்து நின்று பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே என்று சொல்லி அப்படியே எல்லாரும் கரங்களை மேலே அப்படியே கூப்பிடுங்க மக்களே. இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. இயேசு என்கிற நாமத்திற்கு விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாம் அடிபடுகின்றன. எல்லா பெயருக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடைகிறது, தடைகள் விலகுகிறது, அடிமை சங்கிலி விலகுகிறது, பாவ சங்கிலி விலகுகிறது, பொல்லாத ஆவியின் பிடிந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆகவே பொருளாதார தடைகள் நீங்குகிறது. கூப்பிடுங்க மக்களே, இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. வல்லமை 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 இயேசுவின் நாமத்தினால துதிங்க மக்களே. பொன்னோ பொருளை என்ன கிட்ட இல்ல, மாறாக இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நீ எழுந்து நட என்று எப்படி பேதுரு சொன்னாரோ அதே போல இயேசுவின் நாமத்தினால எப்படி அங்கு பேதுரு பவுல் வந்து தனக்கு பணிபுரியக்கூடிய இடத்துல ஆண்டவர் அங்கு தொந்தரவு செய்யக்கூடிய நபரை பார்த்து கடிந்து கொண்டாரோ, தீய ஆவியின் பிடியிலிருந்து அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தாரோ அதே போல அன்பு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, பேய்கள் விலகுகிறது ஆண்டவரே, அந்தகார இருள் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஆண்டவரே, நோயிலிருந்து நாங்கள் சுகம் பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் விலகுவதாக இயேசுவே ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறுவதாக ஆண்டவரே. பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரை விடுதலை பெறுவார்களாக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் பேய்கள் ஓடுகிறது என்று எப்படி திருத்துதர்கள் சொன்னார்களோ அதே போல நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குருத்து அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான பேய்களும் ஓடுவதாக, நோய்கள் விலகுவதாக, பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஆமென். இயேசுநாதா என்கிற வரிகளை அப்படியே சேர்ந்து நாம் வந்து பாடுவோமா? ஆமென் ஆமென் இயேசுநாதா, ஆமென் ஆமென் தெய்வ பிதா, ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்ய பிதாவே. ஆமென் ஆமென் இயேசுநாதா, ஆமென் ஆமென் தெய்வ பிதா, ஆமென் ஆமென் இயேசுநாதா நித்ய பிதாவே. ஆமென் ஆமென் இயேசுநாதா, ஆமென் ஆமென் தெய்வ பிதா, ஆமென் ஆமென் இயேசுநாதா, ஆமென் ஆமென் தெய்வ பிதா
நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, நித்திய பிதாவே. அன்பு சகோதரனே சகோதரியே, இது ஆண்டவர் தன்னுடைய நாமத்தினால் நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இது அதே ஆண்டவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால் நம்மை தாங்கும்படியாய், நம்மை கழுவும்படியாய், நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய தொழில் எல்லாவற்றையும் அப்படி நம்ம ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால், எப்படி பழைய ஏற்பாட்டில் அங்கு பாவம் போக்குவதற்காக பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டன, காளைகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டன, ஆட்டுக்கிடாய்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டன. பிரியமானவர்களே, இதோ இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற அந்த பலிபீடம் நமக்கு அதைத்தான் எடுத்துரைக்கிறது. இந்த பலிபீடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தினால் என்னை கழுவுவதற்காக, உம்முடைய திரு ரத்தத்தினால் என்னை நிரப்புவதற்காக, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் வைத்து எங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவரே, நோய்களின் அந்தகார அந்த இருளின் ஆதிக்கங்கள், தாக்கங்கள் விலகட்டும். ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தம், சிரசிலிருந்து வழிந்தோடிய ரத்தம், ஆண்டவரே, ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தோடிய ரத்தம், விழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தம், கால்களிலிருந்து வழிந்தோடிய ரத்தம், இயேசுவே தகப்பனே, எங்களை கழுவட்டும். ஆண்டவரே, எங்கள் மீது கடந்து வரட்டும். ஆண்டவரே, எங்களை புனிதப்படுத்தட்டும். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை தூய்மை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே எல்லா விதமான குற்ற உணர்விலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டவரே, நோயின் கொடிய தாக்கத்திலிருந்து ஆண்டவரே, ஆண்டவருடைய இரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறோம். ஆண்டவரே, கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே என்று சொல்லி அடைய வல்லமையோடு இரண்டு அடிகளை மட்டும் திருக்கரத்தால் தாங்கி என்னை ஆண்டவன் தாங்கிடுமே, திரு ரத்தத்தால் கழுவிடுமே என்ற அந்த இரண்டு அடிகளை எப்படி சேர்ந்து பாடுவோமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிவிடும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிவிடும். பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிவிடும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிவிடும். எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே கழுவிவிடும். எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி அடே உங்களுடைய வீடு, உங்களுடைய வாழ்வாதாரம், நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எப்படி ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே, உடல் நோய்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முடக்குவாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, மூட்டு வலிகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முதுகு வலிகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தலைவலி சம்பந்தமான பிரச்சனை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே தகப்பனே, இதோ உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாய், உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே, மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய திரு ரத்தம், சிரசிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் ஆண்டவரே பரிபூர்ண விடுதலையை கொடுத்துள்ளபடியாய், ஆண்டவரே இயல்பு வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமான அபிஷேகத்தை, ஆற்றலை இறைவன் தந்துள்ளபடியாய், இயேசுவின் ரத்தம் கொடுத்துள்ளபடியாய் இதோ நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி கூப்பிடுங்க மக்களே. இயேசுவே, உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, இயேசுவுடைய திரு ரத்தத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, பெருமலை போல எங்களை நிரப்பும் ஆண்டவரே, அக்கினியாய் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே, உடல் நோய் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே, உடல் பலவீனங்களில் கடந்து வரட்டும் ஆண்டவரே, குறைகளை நிறைகளாக மாற்றுகிறவரே, இதோ ஆண்டவரே இயேசுவே உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்னவரே, இதோ இந்த நாளில் எல்லா விதமான உடல் நோயிலிருந்து ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாவற்றையும் ஒப்புரவாக்குகிறது ஆண்டவரே. இது எல்லா விதமான ஆண்டு உறவு சார்ந்த சிக்கலிலிருந்து உம்முடைய ரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக, எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதாக. இயேசுவே ஆண்டவரே, அன்றையவாறு யோபினுடைய குடும்பத்தாரையும் சூழ்ந்து நின்று பாதுகாத்தீரோ, அதே போல் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் உம்முடைய திரு ரத்தத்தினால், உம்முடைய திரு ரத்தத்தினால் ஆண்டவரை எங்களை பாதுகாத்தும்படியாய், எங்களை நிரப்பும்படியாய், எந்த விதமான பொல்லாப்பும் எந்த விதமான தீங்கும் அந்தகார ஆதிக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்துள்ளபடியாய் ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் வந்து எங்களை பாதுகாத்து
பாதுகாத்துள்ளபடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடைக்கல் நகருக்குள்ள செல்லுகின்ற பொழுது எப்படி அந்த குற்றவாளி ஆண்டவரை பாதுகாக்கப்படுகிறானோ அதே போல ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிற பொழுது நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. எதிரியின் சூழ்ச்சியில் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. எங்களை தாங்கிடும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக. இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பதாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எங்களுடைய எல்லா விதமான சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தருவதாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உடல் நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் படுத்த படுக்கையாய் கிடக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை, அந்த சக்தியை, வல்லமையை கொடுப்பதாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எல்லா விதமான பொருளாதார தடைகளிலிருந்து விடுதலை தருவதாக. ஆண்டவரே, இது இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இந்த 3 வரிகளை, அந்த வரிகளை மட்டும்படி பாடுவோமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். மீண்டுமாக ஆமென். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு திருக்கரத்தால், திருக்கரத்தால் தாக்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவி விடும். திருக்கரத்தால் தாக்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். இயேசுவின் திரு ரத்தம், எங்கள் இயேசுவின் திரு ரத்தம். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அடே சில மணித்துளிகள் அப்படியே ஆண்டுடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இது இந்த உன்னதமான நாளில் கடவுள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த உலகுக்காக, உலகை ஆள்வோருக்காக, உலகில் இருக்கிற எல்லா மக்களுடைய தேவைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, உடல் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் இயேசுவின் நாமத்தினால் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. விவிலியத்தில் வாசிக்கிறோம், அவர் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய பெயரை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவரை ஏற்ற சூழலை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இதோ இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு பயணிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் வைத்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்கிற எல்லா காரியங்களையும் திட்டங்களையும் உடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டம், ஆண்டவரே நீர் எங்களுக்காக வகுத்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே எங்களுக்கு தூய் ஆவியானவரை பெற்றுக் கொடுக்கிறது என நாங்கள் யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம். அப்பா, தூய் ஆவியானவர் தாமே எங்களுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளை தரக்கூடியவராக இருப்பாராக. நான் உனக்கு அறிவிப்பு கட்டுவேன், நீ நடக்கிற வழியை உனக்கு நான் காண்பிப்பேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு ஆலோசனை கூறுவேன் என்று திருப்பாடல் 32 இறைவார்த்தை 8 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வமே, தூய் ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை செழுமைப்படுத்த முடியாய் எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி எங்களை கண்ணோக்கி நல்ல அறிவுரைகளை கொடுத்து வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக எங்களில் செயலாற்ற ஆண்டவரே தூய ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கேட்கின்ற பொழுது நோய்கள் விலகுகிறது. ஆண்டவரே, பேய்கள் ஓடுகிறது. ஆண்டவரே, இதோ திருத்தூதர்கள் அறிக்கையிட்டார்கள். தகப்பனே, இதோ இந்த நாளில் நாங்களும் உம்முடைய நாமத்தினால் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
எல்லா விதமான உடல் நோய்களும் மாறுவதாக. ஆண்டவரே, தீய ஆவியின் பிடியிலிருந்து யாரெல்லாம் ஆண்டவரே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவார்களாக. உமக்கு சாட்சியாய் அவர்கள் வாழ்வார்களாக. இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 23 இறைவார்த்தை 20 எப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீர் செல்கிற வழியை பயணத்தை ஆயத்தம் பண்ண இதோ உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணத்திலே நாங்கள் சந்திக்கிற மனிதரிடத்திலே எந்த விதமான எதிர்மறையான காரியங்களும் எந்த விதமான எதிர்மறையான நிகழ்வுகளும் ஏற்படாதபடி உம்முடைய தூதர்கள் எங்களுக்கு முன்னே கடந்து செல்வார்களாக. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான தகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்களாக. பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுப்பார்களாக. ஆண்டவரே, விபத்திலிருந்து ஆபத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பார்களாக. மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுப்பார்களாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயரீவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமே எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க,
மரி வாழ்க, மரி வாழ்க, மரி வாழ்க. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்க இறை குலமே வருக, இறை குலமே வருக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்க இறை குலமே வருக, இறை குலமே வருக. இறை அன்பில் பிழைத்து பிறர் அன்பில் உழைக்க இணைந்திடவே எழுக, இணைந்திடவே எழுக. இறைவனின் ஆட்சியை இதயத்தில் ஏற்க இறை குலமே வருக, இறை குலமே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் 3ஆம் தேதி நம்முடைய தாய் திருஅவை இன்றைய நாளில் இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித தோமையார் அவர்களுடைய விழாவினை நினைவு கூர்ந்து அக்களித்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் தோமையாருடைய பரிந்துரையை இந்த திருப்பலி வழியாக நம்ம நாடுவோம். அவரிடமிருந்த அந்த ஆர்வம், இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற அந்த இறைவார்த்தைக்கு இணங்க அவர் தன்னுடைய சொந்த ஊர் உறவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்ம நாட்டுக்கு வந்து இறைவார்த்தை அறிவித்திருக்கிறார். இயேசுவுக்காக தன் உயிரை ஈகம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதருடைய விழாவினை இன்றைய நாளில் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த திருத்தூது ஆர்வம், அவரிடம் காணப்பட்ட அந்த ஆர்வத்தை நீங்களும் நானும் கொண்டிருக்க இந்த பலி வழியாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கிற எல்லா விதமான குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்ட இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 52, இறை வார்த்தைகள் 7-10 வரை. நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன, இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர், அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாலிடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய பொய்த்தனை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 117 பல்லவி.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நற்செய்தி பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நற்செய்தி பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நற்செய்தி பறைசாற்றுங்கள். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
உமக்கே. யோவானர் செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 24 முதல் 29 வரை. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நான் ஏற்கனவே தொடக்க உரையில் சொன்னது போல நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையோடு இணைந்து நாம் இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித தோமையார் அவர்களுடைய தோமா அவர்களுடைய விழாவினை அக்களிப்போடு பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் தாமஸ் அல்லது தோமையார் என்று தங்களுடைய நாம விழாவை பெயரை கொண்டு நாம விழாவை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நாம விழா வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் ஆராதனை இந்த டிவி வழியாக உங்களுக்கு நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, வேற ஒரு நாட்டில் பிறந்து சரிங்களா, நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரில் நம்முடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு மொழி தெரியாமல், அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தவர் இன்று விழா கொண்டாடக்கூடிய நாம் நம்முடைய புனித தோமையார். பெரியமானோட அவருடைய இடம் தாமஸ் மவுண்ட் சென்னையில் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறப்ப நமக்கு ஒரு விதமான ஒரு சிலிர்ப்பு, ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு சிலிர்ப்பு வரும். இப்போ திடீர்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத நபர் நம்ம முன்னாடி நிற்கிறாரு. அப்போது நமக்கு அப்படியே ஒரு விதமான பூரிப்பு, ஆனந்தம், அப்படியே மட்டில்லா மகிழ்ச்சி நமக்குள்ளே வரும். அதே போல் தான் அந்த தாமஸ் மவுண்டில் அவரோட அவர் இருந்த இடத்த, அந்த வாழ்ந்த இடம், அந்த இடத்துல போய் நான் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது, இந்த இடத்துல எங்கேயோ இருந்து நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு இப்படியெல்லாம் அற்புதமாக பணி செஞ்சு என்ன பாதுகாப்புக்காக அந்த இடத்துல போய் என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக ஈகம் செய்திருக்கிறார். நிச்சயமாக அந்த இடத்துக்கு போகிறப்ப ஒரு விதமான ஆன்மீக அந்த சிலிர்ப்பு நமக்கு ஏற்படும். அப்போது அப்படிப்பட்ட உன்னதரான புனிதருடைய வாழ்க்கையை இன்றைக்கு நம்ம நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது, விவிலியம் அவரை ஒரு மாதிரி நமக்கு வெளிப்படுத்துகிறது, படம் எடுத்து காட்டுகிறது. ஆனால் அவருடைய வாழ்வு இதெல்லாம் படித்து பார்க்கிறப்ப, ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது சற்று முரணாக இருக்கிறதோ என்பது போல ஒரு தோற்றம் நமக்கு காட்சி அளிக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஊரில் என்ன செஞ்சிருக்கிறார், தன்னுடைய வாழ்வை கையளித்திருக்கிறார். விவிலியத்தில் பார்க்குறோம் அவருடைய குணாதிசயங்கள், பண்பு நலன்கள். யோவான் அதிகாரம் 11 அங்கு லாசர் இறந்து போயிட்டாரு. அது செய்தி கேள்விப்பட்ட உடனே ஏசானூர் போகிறாரு. அப்புறம் தன்னுடைய பாடுகளை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போது உணர்ச்சி வசப்பட்டு அங்கு, அதாவது இந்த இம்பல்சிவ் கேரக்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பேசக்கூடியவராக இப்படி தோமையார் இருக்கிறார். வாங்க நாமும் அவரோடு போவோம், இறப்போம் என்று சொல்லி அங்கு யோவான் அதிகாரம் 11 அங்கே தோமையார் வெளிப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்குறோம். அடுத்ததாக அவருடைய பண்பு நலன், அவருடைய குண அதிசயம் எங்கு வெளிப்படுகிறது என்றால், நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் எல்லாம் எடுத்துரைக்க போகிறாரு. அப்போது இயேசு ஆண்டவர் தன்னுடைய மக்கள் சீடர்கிட்ட சொல்கிறாரு, அப்பா பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உள்ளம் மருள வேண்டாம், கலங்க வேண்டாம், அவன் கடவுளை நம்பிக்கையோடு இருங்கள், துணிவோடு இருங்கள் என்றெல்லாம் தனது இறுதி அந்த சொற்பொழிவு மாதிரி ஒரு அறிவுரை பகுதியை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறப்ப
அந்த நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்களை பேசுகிறப்ப திடீர்னு இடையில யாராவது சம்மந்தம் இல்லாமல் பேசினா நமக்கு வந்து ஒரு விதமான எரிச்சல் வரும் அல்லவா, வெறுப்புணர்வு வரும் அல்லவா. அதே போல தான் இந்த இடத்துல இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை குறித்து அவர்கள் நான் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து அப்பா கிட்ட போகிறேன், போகிற இடம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து ரொம்ப அழகாக அதாவது தோமையார் சொல்லுவார், நீங்கள் போகிற இடமே எங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி உங்களை வந்து பின்பற்ற முடியும் என்று சொல்லி அங்கே வந்து தன்னுடைய ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பதிலை வந்து வெளிப்படுத்துவது போல நமக்கு வந்து ஒரு தோற்றம், ஒரு காட்சி நமக்கு வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் அங்கு சொல்கிறார், அவருடைய விழாவில் என் கையை இட்டால் ஒழிய, சரிங்களா, அப்புறம் அவருடைய கைகளில் ஆணியில் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதன் விரலை விட்டு அவருடைய விழாவில் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன். அப்போது இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக பேசுறது போல நமக்கு வந்து காட்சி அளிக்கிறது. அப்போது ஒரு மனிதன் அவருடைய குணாதிசயங்கள், இயல்புகள் அது வந்து கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்கிறதா, கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இங்கே சம்பந்தம் இல்லாத நேரத்தில் சம்பந்தம் இல்லாத பேசக்கூடியது, உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவராக இங்கே வந்து இப்போ தோமையார் வந்து இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நபர் அவர் வாழ்ந்த இடத்தை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு நம்ம ஊருக்கு வந்து ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்திருப்பாரோ, நானும் போகிறேன், இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்திருப்பாரோ, அல்லது தூய ஆவியால் தூண்டப்பட்டு இங்கே நம்ம நாட்டுக்கு வந்தாரோ, எது எப்படி இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டாலும் தூய ஆவியால் தூண்டப்பட்டு நம்ம நாட்டுக்கு வந்திருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஊருக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அப்போ அவருடைய குண அதிசயங்கள், இயல்புகள் ஒரு பக்கம் இருக்கிறது, அதில் குறைவுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. அந்த குறைவுகள் பலவீனங்களை கடந்து அவர் என் ஆண்டவருக்காக நான் ஊழியம் புரிவேன், என் ஆண்டவருக்காக நான் என்னுடைய பணியை, என்னுடைய வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை ஈகம் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இவருடைய திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை இதுதான். நாம் எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மை வந்து பக்குவப்படுத்துகிறார். நம்மளை வந்து நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் வந்து பொருட்படுத்தாம ஆண்டவர் நம்மை வந்து நிறைவுள்ளவராக நம்மை உருமாற்றுகிறார். பாருங்க மக்களே, நாம கொரிந்தியர்கள் முதல் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் இப்படியாக வாசிக்கிறோம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தெரிந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் என்று அங்கு ரொம்ப அழகா நம்ம அழைக்கப்பட்ட நிலை எண்ணி பார்த்து அதை எண்ணி பார்க்கணும். நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள் இதெல்லாம் கண்டு நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மையில் இருந்து விடக்கூடாது. மாறாக இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? பெருமை பாராட்ட விரும்புகிறார். அவருடைய பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கு நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ குடிகாரனா இருக்கலாம், மோசமானவனா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஆனால் நாம் ஆண்டவருடைய கருத்திற்குள்ளாக நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். ஊரில் 1008 விமர்சனங்கள் வரும் நம்மளை குறித்து. இன்னைக்கு குருக்களை பற்றி பேசாத அல்லது கொடுக்காத விமர்சனங்களா? இன்றைக்கு எல்லா குருக்களும் விமர்சனங்களுக்கு பயந்தாங்கன்னா அவங்களால பணி செய்ய முடியுமா? ஐயோ, இந்த பங்கு பெற இப்படி சொல்கிறாங்களே, நிதிக்குழுவினர் இப்படி சொல்கிறாங்களே, அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்களே, இளைஞர்கள் கூட்டம் இப்படி சொல்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் பயந்து நாம் வந்து பணி செஞ்சோம், குருக்கள் பணி செய்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களால் நிறைவாக கடவுளுக்கு உகந்த விதத்தில் பணி செய்ய முடியாது. அவங்க ஒருவேளை குருக்களை விட திறமையாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், ஞானமுள்ளவர்களாக இருக்கலாம். அவங்க நம்மளை கேட்கலாம், உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது, உனக்கு பேச்சு திறமை இல்லை, வாய் திறமை இல்லை, உனக்கு வந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியலை, எப்படி நான் சாமியாரான என்று பல்வேறு விதமான விமர்சனங்களை நம் மீது முன்வைக்கலாம். ஆனால் இவன் கோபக்காரனாக இருக்கிறான், அப்படி இப்படி இருக்கிறான் என்று சொல்லி குருக்களை குறித்து அவதூறுகளை நம் மீது வந்து மக்கள் வந்து பரப்பலாம், அல்லது இந்த சமூகம் நமக்கு வந்து கொடுக்கலாம். அதை பற்றி நாம் வந்து கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நாம் கடவுளுக்காக பணி செய்ய வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை.
இது குருக்களாக எங்களுக்கு மட்டுமல்ல, இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய உங்களுக்கும். நீ என்ன உங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறாரு, உங்க மனைவி இப்படி இருக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன வாழ்க்கை வாழ்ற, ஒரே குடிகாரனா இருக்கிறா, அப்படி இப்படி ஏற்றி விடுவாங்க, குறை சொல்லுவாங்க, குறைகளை பெரிதிப்படுத்துவார்கள். பிரியமானவர்களே, குறைகளை பெரிதிப்படுத்துவதல்ல ஒரு மனிதனுடைய அழகு, ஒரு மனிதனுடைய மாண்பு. மாறாக அந்த குறைகளை ஏற்றுக்கொண்டு அது அவர்களோடு இணைந்து வாழ்வதுதான் இல்லற வாழ்வு, தாம்பத்திய வாழ்வு. அதே போலதான் மக்கள் இப்படிதான் இருப்பாங்க. இயேசுவையே காட்டி கொடுத்தார்கள், இயேசுவையே மறுதலித்தார்கள், இயேசுவையே ஏளனம் செய்தார்கள். அப்ப கடவுளுக்கு எப்படி என்றால், மனிதராக இருக்கக்கூடிய நமக்கு எப்படிப்பட்ட அவமானங்களும் வேதனைகளும் வரும் என்பதை பிரியமானவர்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகம் மடமையாக கருதுபவற்றை, இந்த உலகம் ஏளனமாக கருதுபவற்றை, இந்த உலகம் ஞானமாக கருதுபவற்றை அதெல்லாம் கடவுள் தேர்ந்தெடுக்கல. மாறாக உன்னைய ஒதுக்குறாங்களா, கவலைப்படாத, உன்னை கொண்டு இந்த சமூகத்துல நான் மிகப்பெரிய காரியங்களை சாதிப்பேன் என்பதுதான் கடவுள் இன்றைய நாளில் புனித தோமையாருடைய விழாவின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான சிந்தனை. அதனால இந்த நாளில் ஐயோ நான் ரொம்ப கோபக்காரனா இருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நமக்குள்ளாக நாம் குறைபட்டு கொள்ளாமல், குறைபட்டு கொண்டு அப்படியே முடங்கி போயிடாம, எப்படி தோமையார் அங்க ஆண்டவர் வந்த பொழுது மீண்டுமாக என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டாரோ, அதே போல அன்பு மக்களே, நீங்களும் நானும் துன்பத்தில், துயரத்தில், சோதனையில் வீழ்ந்து போகின்ற பொழுது, தடுமாறி போறப்ப பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், விமர்சனங்களுக்கென்று நாம் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. மாறாக என்னை மீட்பதற்கு, என்னை தகுதிப்படுத்துவதற்கு என் ஆண்டவர், என் தேவன் இருக்கிறார். அந்த கடவுளுக்கிட்ட நான் என்னையே முழுமையாக சரணாகதி ஆக்குவேன் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் கடவுள் நம்மிடமிருந்து அளப்பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனையோ உதாரணங்களை உங்களுக்கு தெரியும். உங்க பங்குல எத்தனையோ அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள் ஒண்ணுமில்லாம இருந்த இடத்த அப்படியே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, மக்கள் ஏராளமாக வரக்கூடிய அளவிற்கு, அப்படியே திரள் திரளாய் வரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஜபத்தினால, தன்னுடைய அர்ப்பணத்தினால அங்கு மக்கள் கூட்டத்தை வரவழைத்திருப்பாங்க. நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருப்பார்கள். இது அவர்களுடைய திறமை அல்ல மக்களே, மாறாக கடவுளுக்கிட்ட அவங்க தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்த போதுதான் இப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தன. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண வேண்டுமா? நமக்குள் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் களைந்து விடுவோம். எப்படி அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். ரொம்ப அழகா பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறார். அழைக்கப்பட்ட நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வெளியூர் எத்தனை பேர்? அப்போ இன்றைக்கு நம்மளை விட பலர் பணக்காரங்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், உடைமைகளை மிகுதியாக கொண்டு இருக்கலாம், பேரோட புகழோட மாண்போட மதிப்போட இருக்கலாம். அவர்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, தாழ்வாக நம்மை எண்ண வேண்டிய தேவையில்லை. மாறாக நம்மை அவர்கள் முன் உயர்த்தக்கூடிய நம் ஆண்டவர் நமக்குள்ளாய் இருக்கிறார், நம்மத்தையில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டவர் நம்மை இன்னும் நம்பை கொண்டு நிறைய காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் செய்ய முடியும். அதனால் இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே என்னுடைய குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தாதவரே, என் குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றுபவரே, இந்த உலகத்தில் என்ன தடைகள், என்ன சோதனைகள், என்ன விமர்சனங்கள் வந்தாலும் அதற்கு நான் செவிமடுக்காது, மாறாக உம்முடைய பிரசனத்தில் நான் என்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து சரணாகதியாக்கி என் வாழ்வை உமக்காக கையளிக்க, எப்படி தோமையாரை நீர் வல்லமை வாய்ந்த ஒரு திருத்துதராக நீர் பயன்படுத்தினீரோ, உம்முடைய நாமம் விளங்க, உம்முடைய வல்லமை விளங்க அவரை எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்தினீரோ, அதே போல இந்த நவீன யுகத்தில் ஆண்டவரே நாங்களும் உமக்கு உகந்த உம்முடைய நாமத்தை விளங்க செய்ய, உம்முடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்கக்கூடியவர்களாக வாழ எங்களை வல்லமை வாய்ந்த கருவிகளாக பயன்படுத்தும் ஆண்டவரே, எங்களை உருமாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். ஆண்டவர் எனது வாழ்த்து பெறுவீராக. வல்லமை இந்த அப்பத்தை பெற்றுள்ளத்தின் விளைவை மனித உழைப்பை ஒப்புவிடு கண்டு எங்களுக்கு வாழ்வை அப்பமாக மாறும். வாழ்த்து பெறுவாராக. என்ன தருவேன் என்ன தருவேன் இறைவானான் என்ன தருவேன் என்ன தருவேன் என்ன தருவேன் இறைவானான் என்ன தருவேன் எனக்கு பிடித்த ஒன்றை தான் உனக்கு தரவே நினைத்தேன். எனக்கு பிடித்த உன்னை போல் வேறு இல்லை உலகில் அன்பே. என்ன தருவேன் என்ன தருவேன் இறைவானான் என்ன தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் ஆளுமாயராகிய நிர்வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினே. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே என்றும் என்றுமான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் உடைய ஒரே திருமகனின் திரு உடலை இவர்கள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோ. அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தோமையாரேயும் பாதுகாவலரே, தாரும் விசுவாசம் எங்களுக்கே. நாளும் உமது வேத சாட்சியத்தை நாங்களும் கண்டு பின்பற்றவே. தோமையாரேயும் பாதுகாவலரே, தாரும் விசுவாசம் எங்களுக்கே. நானிலம் எங்கும் நற்செய்தி உண்மை பரப்ப செய்த முதல் சீடராம். நானிலம் எங்கும் நற்செய்தி உண்மை பரப்ப செய்த முதல் சீடராம். அழகையின் ஆட்சியிலிருந்தெம்மை விலக செய்த மாமுனிவராம். அழகையின் ஆட்சியிலிருந்தெம்மை விலக செய்த மாமுனிவராம். தோமையாரேயும் பாதுகாவலரே, தாரும் விசுவாசம் எங்களுக்கே. நாளும் உமது வேத சாட்சியத்தை நாங்களும் கண்டு பின்பற்றவே. தோமையாரேயும் பாதுகாவலரே, தாரும் விசுவாசம் எங்களுக்கே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.